இடம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கோமதி பேசி. இப்போ சமீபத்துல திமுகவுடைய ஆட்சி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம கண்கூடாவே பார்த்துட்டு இருக்க முடியுது. அதை உறுதி செய்யற விதமா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதை பத்தி நம்ம கூட பேசுவதற்கு அரசியல் விமர்சகர் ஹரிஷ் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வராங்கன்றதுக்காக கொடி கம்பம்லாம் நிறைய கட்டியிருக்காங்க, பேனர்லாம் நிறைய கட்டியிருக்காங்க. அது வந்துட்டு ஒருத்தவங்களுடைய தலையில விழுந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு அட்மிட் பண்ணியிருக்காங்க. இதே உதயநிதி அவர்கள் தான் வந்துட்டு சினிமால பேனர்ஸ் கட்டினாலோ இல்ல மத்த விஷயங்கள் நடந்தாலோ அவ்வளோ போராட்டம் பண்ணாங்க. எதுக்கு பேனர்ஸ்லாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போ இவங்களே அந்த விஷயத்தை தான் பண்ணியிருக்காங்க. அவங்களால ஒரு அடிபட்டிருக்கு, உயிர் போற நிலவில் இருக்காங்க அவங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? திருவண்ணாமலைக்கு உதயநிதி ஸ்டாலின் போகிறார் அப்படின்னோடனே அந்த மாவட்டத்தினுடைய பேரையே மாற்றிட்டாங்க. அருணை அப்படின்னு சொல்லி அந்த மாவட்டத்தினுடைய பேரையே மாற்றிட்டாங்க. ஒரு அரசு பேருந்தில் கூட அருணாச்சலேஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை மாற்றக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்துட்டாங்கன்னு பார்க்க முடியும். ஸோ அப்போது தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த யார் எங்கே போனாலும் அங்கே வந்து அந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு எது தேவை அப்படிங்கிறத பார்க்காம தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எது தேவையோ அதை செய்யக்கூடிய இடத்துக்கு திமுக அரசு, குறிப்பாக ஸ்டாலின் அவர்களுடைய அரசு நகர்ந்துருச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சென்னையில் ஒரு பேனர் விழுந்து, ஒரு கொடிக்கம்பம் விழுந்து ஒரு பெண் வந்து இறந்த ஒரு சம்பவம் எல்லாருக்கும் நினைவு இருக்கும். அப்போது இதே திமுக தரப்புலேருந்து கருப்பு கொடியெல்லாம் தூக்கிட்டு நீங்கள் வந்து எப்படி கொடி கட்டலாம், எப்படி பேனர் வைக்கலாம், அது வந்து போகிற மக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தாதா அப்படின்னு சொன்னவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சென்னையில் வந்து ரோட்டில் குழியாக தோண்டிட்டு போகிறது தான் பார்க்க முடியுது. எங்கே பார்த்தாலும் கொடிக்கம்பம் நடுறது தான் வந்து ஒரே வழியாக வச்சிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது ஒன்றும் பெரிய ஆச்சரியமான விஷயம்னு நான் பார்க்கல. பட் இது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா உங்களுக்கு நீதிமன்றம் ஏற்கனவே பல முறை வழிகாட்டுதல் கொடுத்துட்டாங்க. எப்போ நீங்கள் எப்படி வந்து பேனர்ஸ் வைக்கணும், நீங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து கொடி கட்டலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து வழிகாட்டுதல் முறைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த வழிகாட்டு முறைகளை வந்து நீங்கள் பின்பற்றணும் அப்படிங்கிறது தான் கேட்டுக்கிறது எல்லாருமே. இது தொடர்பாக பல்வேறு வழக்குகள் இன்னுமே நிலுவையில் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கீங்க, ஒரு ஒரு துணை முதலமைச்சராக பதவியில் இருக்கீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது. அந்த கூடுதல் பொறுப்புகளை தட்டி கழிக்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்துட்டு திருவாரூர் மாவட்டத்துல ஒரு ஸ்கூல்ல பிள்ளைங்க குடிக்கிற தண்ணியில வந்துட்டு மலம் சேர்க்கப்பட்டிருக்கு. இதே விஷயம் வந்துட்டு வேங்க வயலில் நடந்தது. அப்பவுமே அது வந்து ஒரு ஊருக்கே நடந்துச்சு. இப்போ மறுபடியும் குழந்தைங்களோட விஷயத்துல இது பண்ணியிருக்காங்க. அண்ட் கம்பேர் டு இன்னொரு விஷயம், கருணாநிதி அவர்களுடைய சிலையில கருப்பு பெயிண்ட் ஊத்திட்டாங்கன்றதுக்காக சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அவ்வளோ தீவிரமா தேடிட்டு இருக்காங்க, இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் குழந்தைகளோட இதுல வந்துட்டு இவ்வளோ கவனம் இல்லையோ? கருணாநிதி சிலையில் கருப்பு மை அப்படிங்கிறது கருப்பாக குள்ளமாக சுருட்ட முடி வச்சுட்டு இருக்கிற ஒருத்த சிலையில் ஏன் கருப்பு மையை தூக்கி போட்டாங்கன்னு தெரியல. ஏற்கனவே பார்க்குறதுக்கு கருப்பாக பயங்கரமாக இருப்பார், இப்போ பயங்கரமாக கருப்பாக இருக்க போகிறாரு. ஆக்சுவலாக அது வெண்கல சிலை, அதனால அதுதான் அவர் நேரில் பார்க்கும்போதே கருப்பாக பயங்கரமாக தான் இருப்பார். இப்போ சிலையில் கருப்பு மையை தூக்கி போட்டாங்கன்னா இனிமேல் பயங்கரமாக கருப்பாக இருக்க போகிறாரு. வேங்கை வகைகள் விவகாரம் வந்து உங்களுக்கு வந்து தலித் சமூக மக்களை அவங்க தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அவங்களே கூண்டில் ஏற்றி அவங்க தான் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு திமுக அரசு அவங்களை நகர்த்தி கொண்டு வந்திருக்காங்க. தலித் மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. திருவாரூர் மட்டும் இல்லை, திருச்சியிலையும் பல இடங்களில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஒரு சமீபத்தில் கூட ஒரு ஒரு இடத்துல வந்து தண்ணீர் தொட்டியில் மனித கலக்கப்பட்ட விவகாரம் நடந்தது. ஆனால் அப்படி நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்புலேருந்து விளக்கம் கொடுத்தாங்க. இப்போ திருவாரூரில் ஒரு பள்ளியில் நடந்திருக்கு. எங்கே நடந்தாலும் இந்த திமுக அரசு மௌனம் தான் சாதிக்க போகிறத தவிர எங்கேயும் நடவடிக்கை எடுக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து திமுக அரசை கேள்வி கேட்டு மக்கள் சோர்வடைந்திருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால் கேள்வி கேட்டு பிரயோஜனம், மக்கள் இனிமேல் வெகுண்டெழுந்து வரணும். ஆக்சுவலாக இது ரொம்ப ஈஸியாக கொண்டு போயிடுவாங்களோ, ஏன்னா வந்து ஸ்கூலுன்றதுனால பசங்க தான் எதாவது பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு போயிடுவாங்கன்னு நிறைய அதுதான் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து வேங்கை வயலில் தலித் மக்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க. மருத்துவமனைக்கு போய் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க, மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த மருத்துவர்கள் சொன்னதுக்கான சான்றுகள் முதற்கொண்டு எல்லாமே நீதிமன்றத்தில் கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கப்புறமும் தலித் மக்கள் தான் அதை கலந்துருக்காங்க. அவங்களே அவங்களுக்கு கலந்துக்கிட்டு அவங்களே அதை விஷவாயு மாதிரி மாற்றிக்கிட்டாங்கன்னு சொல்லி தான் திமுக அரசு தரப்புலேருந்து நீதிமன்றத்தில் வாதங்கள் வைக்கப்படுது. அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போகிறாங்க. மாணவர்கள் தான் அதை செஞ்சுருக்காங்க, மாணவர்கள் தான் அதுக்கு காரணம்னு சொல்ல போகிறாங்க. எப்படினாலும் அடுத்தவர்கள் மேலே பழியை போட்டு தன்னுடைய அரசு தப்பிக்கணும் அப்படிங்கிறதுல குறியாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை தான் இந்த திமுக அரசு இருக்குது. அதனால் கேள்வி கேட்டு பிரயோஜனம், மக்கள் வெகுண்டெழுந்து வரணும், மக்கள் சாலையில் போராட்டத்துக்கு இறங்கணும். வேறு வழியே கிடையாது. இந்த கவர்மெண்ட்டை வந்து உங்களுடைய உரிமைகளை மீட்கணும், உங்களை உரிமைகளை கேட்கணும், இல்லை நீங்கள் வந்து நீதி கேட்கணும் அப்படின்னா சாலையில் இறங்கி போராட வேண்டிய நிலைக்கு வந்தாச்சு எல்லாருமே. வேறு வழியே கிடையாது. இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்துட்டு பகுதி நேர வேலையில் இருக்க ஆசிரியர்கள் வந்துட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் பேச்சை நம்பி தானே நாங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்தோம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு தடவை நீங்கள் வந்து பார்க்கவே இல்லையே, எங்களுக்கு அதிகாரிகளாக வந்துட்டு நாங்கள் வாக்களித்தோம், அவங்களுக்காக வாக்கு கொடுத்தோம், உங்களுக்கு தானே வாக்களித்தோம், அப்போ நீங்கள் தானே வந்து பார்க்கணும் அப்படின்னு இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்துட்டு ஸ்டாலினுடைய மற்ற திட்டங்கள்லாம் செயல்பட்டு இருக்கு. இல்லை, பகுதி நேர ஆசிரியர்கள் கூட்டமைப்பினுடைய தலைவர் செந்தில் அவர்கள்ட்ட வந்து
இடமலம்ல நம்மளே ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்கோம், தனிப்பட்ட முறையில் ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்கோம். அதில் ரொம்ப தெளிவாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அரசு எங்களுக்கு வந்து ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் நாங்கள் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்தாங்க. 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது, தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றலை. இப்போ நாங்கள் நிறைவேற்றுங்கன்னு கேட்குறோம். நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பிரிவு வந்து நீங்கள் வந்து நிரந்தரம் பண்ணி அவங்களுக்கு வந்து கூடுதல் ஊதியம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் 12 வருஷமாக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். எங்களுக்கு இவ்வளவு தான் சேலரி வருது, இவ்வளவு தான் எங்களுக்கு வந்து சேமிக்க முடியுது, அதில் கூடுதல் நிதி தேவைப்படக்கூடிய நிலையில் நாங்கள் வந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களை வந்து அரசாங்கம் கவனிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக கடந்த ஆண்டுலேருந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அதை கவனிக்கக்கூடிய இடத்துல கூட ஸ்டாலின் இல்லை. ஏன்னா ஸ்டாலினுக்கு வந்து எப்போ எந்த அமைச்சர் ஊழல் பண்ணுவார், எப்போ எந்த அமைச்சருடைய வீட்டுக்கு வந்து அமலாக்கத்துறை போவாங்க, யார் ஜெயிலுக்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் அவருக்கு இருக்கே தவிர, இந்த கவர்மெண்ட்டில் என்ன நடக்குது, யார் எப்படி செயல்படுறாங்கங்கிற அந்த ஒரு கண்ணோட்டமே அவர் கிடையாதுன்னு தான் நான் பார்க்குறேன். அப்படி ஒரு கண்ணோட்டம் இருந்திருந்தால் காவல்துறையை வந்து ரொம்ப கட்டுக்கோப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு முதல்வர் இருந்திருப்பார். காவல்துறை கேடு கெட்ட போனால் எனக்கு என்னங்கிற ரேஞ்சில் தான் போயிட்டுருக்காரு. ஸோ அதனால் எனக்கு தெரிந்து இந்த பகுதியினர் ஆசிரியருடைய கோரிக்கைகளை ஸ்டாலின் அரசு நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் துளியும் இல்லை. உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓரணியில் தமிழ்நாடு இப்போதான் முடிஞ்சிச்சு. நிறைய ஸ்டிக்கர் ஒட்டுற வேலைலாம் முடிஞ்சதுனால இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தில் வந்துட்டு அதிகாரிகள் எல்லாமே உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கான நிறை குறைகள் எல்லாமே வாங்கிப்பாங்க, மனுக்கள் எல்லாமே வாங்கிப்பாங்க. ஏன் இத்தனை நாளாக ஸ்டாலின் இதை பண்ணலை? இத்தனை நாள் அவர் எங்கே இருந்தார்? இப்போ வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறாரு. எவ்வளோ நாள் யாரோட இருந்தார் அவர்? ஸோ அப்போ உங்களுடன் ஸ்டாலின்னா இப்போ தான் 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் கண்ணு தெரியுது அவருக்கு. மக்கள் இவ்வளோ அவஸ்தைப்படுறாங்க, மக்களுக்கு எதுவுமே போய் சேரல அப்படிங்கிற ஒரு பார்வை இப்போ தான் வந்திருக்கு அவருக்கு. ஸோ இனிமேலாவது செயல்படுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வராரு அப்படின்னு நான் பார்க்குறேன். பட் இதுவும் கூட உங்களுக்கு தேர்தலுக்கான ஒரு நடவடிக்கையாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு இன்னும் 8 மாதத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட போகுது. எப்படியும் February 2nd வீக்கில் உங்களுக்கு எலெக்ஷன் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் நடைமுறை விதிகள் அமலுக்கு வந்துற போது எந்த விதமான அரசு திட்டங்களும் செயல்படுத்த முடியாது. பெண்களுக்கே 1000 ரூபாய் வந்து கொடுக்கறதுக்கு விதிகளை தளர்த்தி 30 லட்சம் பெண்களுக்கு வந்து நிதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1000 ரூபா கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கூட ஒரு 7 மாதம் 8 மாதம் தான். அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் போயிடுச்சு அப்படின்னா அந்த நிதிக்கு எங்கே போவாங்க பெண்கள்? ஏற்கனவே 50 மாத காலத்து நீங்கள் வந்து அந்த 30 லட்சம் பெண்களை ஏமாற்றிருக்கீங்க. அனைத்து மகளிருக்கும் உதவித்தொகை, அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் உதவித்தொகைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பெண்களுக்கு தகுதி பார்க்குறீங்க. தமிழ்நாட்டு பெண்களுக்கு தகுதி பார்க்கறதுக்கு ஸ்டாலின் அரசுக்கு என்ன தகுதி இருக்குது? ஸோ அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் வந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டம்லாம் அது வந்து கம்ப்ளீட்டாக போகஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். கம்ப்ளீட்டாக மக்களை ஏமாற்றக்கூடிய திட்டம். இதனால் மக்களுக்கு என்ன நன்மை நடக்க போதோ தெரியல. ஆனால் ஸ்டாலினுடைய அந்த திமுகவை வழிநடத்தி கொண்டிருக்கிற அந்த எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் டீம் அந்த அமைப்புக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த மக்களுடைய மொபைல் நம்பர்ஸ் வந்து கட்டுக்கட்டாக போய் சேரப்போகுது. அவங்க அதை வச்சுட்டு ஸ்டாலினுடைய ரெக்கார்டட் வாய்ஸை வந்து ஒவ்வொரு முறையும் கால் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு ஓட் பண்ணுங்க, இந்த மாதிரி ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்துக்காக அந்த நம்பர்களை பயன்படுத்திக்க போகிறாங்க. இதுதான் நடக்க போதே தவிர எனக்கு தெரிஞ்சு மக்களுக்கு எந்த திட்டமும் போய் சேரப்போது கிடையாது. இந்த மக்கள் எப்படி எடுத்துப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆப்வியஸாக வந்துட்டு ஓகே இது வரைக்கும் பண்ணலை, இதுக்கப்புறம் பண்ண போகிறாங்கன்னு ஒரு நட்பாசையில் மக்கள் மறுபடியும் எழுந்துருவாங்களா? இல்லை, மக்களுக்கு ஸ்டாலின் அரசு மேலே துளியும் நம்பிக்கை இல்லை. ரொம்ப தெளிவாக இந்த அரசு எப்போ போகும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்காங்க. யாருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் இருக்குது எல்லாருக்கும். ஆனால் இந்த திமுக அரசு வேணாம் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் மக்கள் வந்துட்டாங்கன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கிற டைம்ஸ் நவ் சர்வேல கூட 64% 65% மக்கள் வந்து திமுக அரசுக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சுருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து 65% வந்து மெஜாரிட்டியாக வராங்க, 35% வந்து டிஎம்கேக்கு. அது கூட உங்களுக்கு வந்து குழப்பத்தில் இருக்காங்க சில பேர். இன்னும் சில பேர் திமுக போட போகிறோன்னு தான் சொல்கிறாங்க. 35% முழுசாக திமுக போடுறோன்னு சொல்லலாம். ஸோ இப்போ அந்த இடத்துலேயே வந்து மக்களுக்கு பெரும்பான்மையான கிட்டத்தட்ட ஒரு 50% மேலே இருக்கிற மக்களுக்கு வந்து திமுக அரசு மேலே அதிருப்தி இருக்கிறது தெளிவாகிடுச்சு. திமுக அரசு மேலே அதிருப்தி இருக்கும்போது திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் நீங்கள் வந்து 1000 ரூபாய் 1500 நான் இப்போவே மாற்றி கொடுக்குறேன் நீங்கள் சொன்னாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க, பெண்கள் குறிப்பாக நம்ப மாட்டாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 70 லட்சத்துக்கு மேலே உறுப்பினர்கள் சேர்த்து வச்சுருக்காங்களே திமுக காரங்க. உறுப்பினர்கள் சேர்க்க யார் வேணும் செய்யலாங்க. இப்போ வந்து ஓரணியில் தமிழ்நாடுன்னு போனாங்க. ஒரு பெண்ணுடைய ஃபேஸ்புக் போஸ்ட்டை நான் ட்விட்டர்லேயே ஷேர் பண்ணியிருந்தேன். ஓரணியில் தமிழ்நாடுன்னு வராங்க, என்னுடைய மொபைல் நம்பர் வாங்கினாங்க, எதுக்கு வராங்கன்னு கேட்டதுக்கு வாக்காளர் பட்டியல் வந்து சரிபார்ப்புக்கு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் அதை செக் பண்ண மாட்டாங்க. எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் அதை வந்து பார்க்கணும். தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் என்ன நிலையில் இருக்குன்னு தெரியல. இங்கே அப்படி ஒரு தேர்தல் ஆணையத்துக்கான அதிகாரிகள் இங்கே இருக்காங்களான்னே தெரியல எனக்கு. ஏன்னா கொடுக்கப்பட்ட எந்த புகாரின் மீதும் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. கிட்டத்தட்ட ஒரு 40-50 புகார்கள் இது தொடர்பாகவே போயிருக்கு தேர்தல் ஆணையத்துக்கு, மாநில தேர்தல் ஆணையத்துக்கு.
ஆனால் இதுவரை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படலை. ஸோ அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் தேர்தல் ஆணையம் ஏன்னா என்ன இப்போ பண்ண வரைக்கும் போறாங்க. திமுக அப்ரோச் பண்ண எல்லா இடங்கள்லையுமே பாதி இடங்கள்ல வந்துட்டு நாங்க வந்து எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கோம் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ தேர்தல் ஆணையம் என்ன பண்றதுன்ற ஒரு கேள்வி வருது இல்ல? தேர்தல் ஆணையம் வந்து உங்களுக்கு ஏதாவது புகார் வந்தது அப்படின்னா அந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறதான் பார்க்கணும். பட் இப்போ சமீபத்தில் ஒரு 40லேருந்து 50 புகார் போயிருக்கு. அதிமுக தரப்புலேருந்து ஒரு 25 புகார்கள் பதிவாயிருக்கு. ஆனால் எந்த புகாரின் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படலை. எல்லாம் அப்படியே கிடப்பில் வச்சுருக்காங்க. ஏன் என்ன என்ன காரணம் அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல. சட்ட ரீதியாக நீதிமன்றம் மூலமாக போகலாமா அப்படின்னு சொல்லி அதிமுக முயற்சி பண்ணுறதா தகவல் இருக்குது. ஸோ அதனால் ஓரணியில் தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து உறுப்பினர்கள் சேர்க்கறதுனால ஒரு யூஸும் இல்லை. அதையும் நான் முன்னவே சொன்ன மாதிரி தேர்தல் நேரத்தில் மொபைல் நம்பர்ஸ் பயன்படுத்தி ஸ்டாலின் அவர்களுடைய ரெக்கார்டட் வாய்ஸ் போட்டு எப்படி ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை வந்து ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி ரெக்கார்டட் வாய்ஸ் போட்டு ஏமாத்துறாங்களோ அது மாதிரி ஏமாற்ற போகிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார், உங்களிடம் ஸ்டாலின், உங்களுடைய முதலமைச்சர், மக்களுடைய முதலமைச்சர்னு கூடுதலாக ஒரு 4-5 பட்டங்களை போட்டு ஏமாற்ற போகிறாங்க மக்களை. அதுதான் நடக்க போதே தவிர மற்றபடி பெருசாக எதுவும் மாற்றங்கள் ஏற்படும். உறுப்பினர்கள் இருந்தா வாக்கு கிடைச்சிடுமா அப்படின்றது கூட அவங்களுக்கு கிடையாது. தெரிஞ்சிருக்காது. உறுப்பினர்கள் சேர்றதுனாலலாம் வாக்குகள் கிடைக்க போகிறது கிடையாது. இல்ல இது என்ன அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதான்னு கேட்கிறேன். இல்லை, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா விஜயனுடைய தாவேக்கா 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்கக்கூடிய இடத்துக்கு நகர்றாங்க. அதிமுக 2.5 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ நம்மளும் 2 கோடிக்கு மேலே உறுப்பினர்கள் சேர்க்கணும், நம்மளும் பெரிய கட்சி தானே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இப்படி ஒரு திட்டத்தை வந்து கொண்டு போகிறாங்க திமுக தரப்புலேருந்து. அது வந்து பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகாது. 2.5 கோடி உறுப்பினர்கள் இருக்கிற அதிமுகவுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் 1 கோடி வாக்குகள் தான் விழுந்தது. தாவேக்காவுக்கு 2 கோடி வாக்காளர்கள் நாங்கள் சேர்த்துக்கோங்கிறாங்க. அது எவ்வளோ வாக்குகளாக மாறப்போகுதுன்னு தெரியல. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் உறுப்பினர்கள் சேர்க்கறதுனால வந்து அது வாக்குகளாக மாறணும்னு அவசியம் இல்லை. 2வது மாற்றுக் கட்சி உறுப்பினர்களெல்லாம் நாங்கள் வந்து திமுகவில் சேர்த்துருக்கோங்கிறாங்க. அவங்க ஓட்டு போகிறது யாருக்கு ஓட்டு போட போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. அவங்க தேர்தல் நேரத்தில் இன்னும் சொல்லப்போனால் தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னாடி முடிவெடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 20-25% மக்கள் தமிழ்நாட்டில் வந்து வாக்களிக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் வந்து யாருக்கு வாக்களிக்கணுங்கிற முடிவே எடுக்கிறாங்க. 17% பேர் வந்து அந்த வாக்குச்சாவடிக்கு போனதுக்கப்புறம் தான் முடிவே பண்ணுறாங்க. இந்த கேண்டிடேட் நம்ம ஓட் பண்ணலாம், இவருக்கு ஓட் பண்ணால் நம்மளுக்கு நல்ல திட்டங்கள் வரும்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி வந்து முடிவெடுக்கிற இடத்துல வந்து தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னாடியும் தேர்தலுக்கு அன்னைக்கும் அந்த டேட்லேயும் வந்து முடிவெடுக்கிறது ஒரு 40% மக்கள் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து உறுப்பினர்கள் சேர்க்கையினால இதை வந்து வாக்குகளாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அது திமுக புரிஞ்சிருக்கும். பட் என்னென்னா நம்பர் காட்டணும். உங்களுக்கு வந்து திமுக 2 கோடி, அதிமுக 2.5 கோடி, தாவேக்கா 2 கோடி, கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள் இந்த 3 கட்சிகளுமே பிரித்து வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டணும். அப்படிங்கிறதுனால ஏன் மக்கள் கிட்ட அந்த ஸ்டேபிள் மைண்டட் இல்லையோ? லைக் தேர்தல் இன்னைக்குன்னா அங்க போய் அந்த ஓட்டர் லிஸ்ட்டை பார்த்து தான் நம்ம இவங்களுக்கு போடணும் அப்படின்ற ஒரு இல்லை, பொதுவாகவே வந்து வாக்காளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த கேண்டிடேட் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்க்குறாங்க. நம்மளுக்கு எவ்வளோ வருது என்னங்கிறதெல்லாம் கணக்கு பண்ணுறாங்க. அப்போது ஒரு குடும்பத்தில் 8 ஓட்டு இருக்குன்னா 4 ஓட்டு வந்து பணம் கொடுத்த கேண்டிடேட்டுக்கு, மீதி 4 ஓட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வாக்குச்சாவடியில் யார் என்ன கேண்டிடேட்டு, அவங்க எப்படி செயல்படுறாங்க, நம்ம ஏரியாவுக்கு வந்து வாக்கு சேகரிச்சிருக்காங்களா, இதுக்கு முன்னாடி இந்த கட்சி என்ன பண்ணியிருக்கு, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேர்தல் வாக்குறுதி என்ன, அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணிட்டு வாக்குச்சாவடியில் போய் வாக்களிக்கிறாங்க. ஆக்சுவலாக எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கட்சி வந்து ஒரு செட் ஆஃப் அமௌண்ட்ஸ் கொடுப்பாங்க. தேர்தலுக்கு முன்னாடி எந்த அமௌண்ட் கொடுப்பாங்க. இப்போது ஒரு குடும்பத்துல இருந்து அந்த அமௌண்ட் வாங்கிட்டோன்றதுக்காக அவங்களுக்கு தான் ஓட்டு போடணுமா? விழுந்துச்சேங்க. ஆர்கே நகரில் வந்து கிட்டத்தட்ட டிடிவி தினகரன் அவர்கள் ஜெயிச்சது அப்படி தான் ஜெயிச்சார் எனக்கு தெரிஞ்சு. அவருடைய திமுக தரப்புலன்னு சொல்கிற மாதிரி டோக்கன் கொடுத்ததை நான் பார்க்கல. ஏன்னா நான் அன்றைக்கி ஆர்கே நகரில் சர்வே பணியில் இருந்தவன். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். டிடிவி தினகரன் அவருடைய பிரச்சாரத்தெல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க டோக்கன் கொடுக்கல. பட் என்னென்னா திமுக தரப்புலேருந்து குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்தாங்க. 2000 ஒரு வாக்குக்குன்னு கொடுத்தாங்க. அது ஒர்க் அவுட் ஆகலை திமுகவுக்கு. ஒரு 17-16% தான் வந்ததுன்னு பார்க்க முடியுது. அது டெபாசிட்டே போகக்கூடிய சூழல் தான் திமுக வந்தது. ஸோ அதனால் வந்து அந்த 16% ஓட்டில் எத்தனை பேர் வந்து அமௌண்ட் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஆனால் பணம் வாங்கி தான் வாக்குகள் விழுந்தது திமுகவுக்கு. அது மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா வாக்குச்சாவடியில் வந்து நான் கேட்ட வரைக்கும் போஸ்ட்போல் சர்வேன்னு சொல்லி நான் போய் வாக்குச்சாவடியில் வாக்களித்தவர்கள்ட்ட கேட்ட வரைக்கும் எங்களுக்கு திமுக இவ்வளோ கொடுத்தாங்க. எங்கள் வீட்டில் 8 ஓட்டு இருக்குது. 8 ஓட்டில் 4 பேர் என்னுடைய ஹஸ்பண்ட், என்னுடைய பசங்க 2 பேர், நாங்கள் 4 பேர் வந்து திமுக வாக்களிச்சிருக்கோம். என்னுடைய மாமியார் பக்கம்லாம் வந்து ஏடிஎம்கேக்கு வாக்களிச்சிருக்காங்க. இன்னும் 2 பேர் வந்து டிடிவிக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னு ஒரு ஃபேமிலி லேடியே எங்களுக்கு சொல்கிறாங்க. இஸ் தட் ரைட்? இல்லை, உங்களுக்கு பணம் உங்களுடைய பணம் தான் கொடுக்குறாங்க. அதே மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்மளோட பணத்தை வாங்கி தான் நம்ம கொடுக்குறாங்க. இல்லை, என்ன பிரச்சனை அப்படின்னா மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு தேவைன்னு பார்க்குறேன் நான். ஸ்டில் இன்னும் விழிப்புணர்வு தேவை. நீங்கள் வந்து பணம் கொடுக்குறாங்கன்னா வாங்கிக்கோங்க, தப்பே கிடையாது. வாங்கக்கூடாதுங்கிறது தேர்தல் ஆணையத்துடைய விதி. ஆனால் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவேன் நான். அது உங்களுடைய பணம். நீங்கள் வந்து வரியாக கட்டுறீங்க,
உங்களுடைய வரி பணத்தில் திட்டங்களை கொடுக்க வேண்டிய கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு நிதியாக தேர்தல் நிதியாக கொடுக்குறாங்க, உங்களுக்கு வாக்குக்கு இவ்வளவும் கொடுக்குறாங்க, வாங்கிக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் ஓட் பண்ணும்போது அந்த நிதி நீங்கள் வாங்கின நிதி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத அளவுக்கு நீங்கள் வந்து யாருக்கு வாக்களிக்க போகிறீங்கிறத முன்னாடி டிசைட் பண்ணிக்கிறது பெட்ரு. அங்கே போயிட்டு எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்க, நான் அதனால் எங்கள் ஃபேமிலி இத்தனை பேர் இவங்களுக்கு பண்ணணும், அத்தனை பேர் அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறதுல யூஸ் இல்லை. ஏன்னா இது வந்து ஓட் ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நீங்கள் பிடிக்கலைன்னு நீங்கள் நினைக்கிற இந்த ரூலிங்கை மட்டும் மறுபடியும் கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டி ஏற்படுத்தி கொடுத்தோம். ஸோ அதனால் டிசைட் பண்ண வேண்டிய இடத்துல மக்கள் இருக்காங்க. ஸோ தட் அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கலாம், வாங்கிக்கலாம், தப்பே கிடையாது, வாங்கிக்கலாம், தப்பே கிடையாது. உங்களுடைய பணம் நீங்கள் வரி கட்டுறீங்க, சொத்து வரி 100% ஏற்றிருக்காரு ஸ்டாலின், 100% கட்டுறீங்க வரி, அந்த வரி அமௌண்ட்டை கொடுக்குறாங்க, வாங்குறது தப்பே கிடையாது. தேர்தல் ஆணையம் வந்து வாங்கக்கூடாது தப்பு, கொடுக்குறதும் தப்பு, வாங்குறதும் தப்புன்னு சொல்ல தான் செய்வாங்க. அதுக்காக கொடுக்க மாட்டேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, எல்லாரும் கொடுப்பாங்க, எல்லா கட்சியும் கொடுப்பாங்க. தாவேக்கா எனக்கு தெரிஞ்சு கொடுப்பாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல, ஏன்னா தாவேக்காவுடைய அப்ரோச் எப்படி இருக்க போகுதுன்றதும் இது வரைக்கும் தெரியல. பட் எல்லா கட்சிகளும் கொடுக்க தான் செய்வாங்க, சின்ன சின்ன கட்சிகள்லேருந்து பெரிய கட்சிகள் வரைக்கும், சாதி அமைப்புகள் வரைக்கும் எல்லாரும் கொடுக்க தான் செய்வாங்க. சுயேட்சை வேட்பாளரே இங்கே சென்னையில் வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒரு ஓட்டுக்கு 250 ரூபா கொடுத்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 4 வார்டுகள் கவர் பண்ணி ஒரு ஓட்டுக்கு 250 ரூபான்னு கொடுத்துட்டு எங்களுக்கு ஓட் பண்ணுங்கள், எனக்கு 200 ஓட்டு 250 ஓட்டு வந்தால் போதுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் சுயேட்சை வேட்பாளர் இருந்தார். ஸோ எல்லாரும் கொடுக்க தான் செய்கிறாங்க, அதனால் தப்பே கிடையாது. ஏன்னா கொடுக்கறது தப்பு, பட் வாங்குறது தப்பு கிடையாது. உங்களுடைய பணம் நீங்கள் வாங்கலாம். உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தை பற்றி ஜெயக்குமார் அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதுக்கு பதிலாக நீங்கள் பொய்களுடன் ஸ்டாலின்னு வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்கும், ஆக்சசபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. மன்னர் பரம்பரையுடன் ஸ்டாலின் வச்சா கூட இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே. ஏன்னா உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு நீங்கள் வந்து 4 ஐஏஎஸ் அதிகாரிகளை வந்து டிஏபிஆர் செக்ஷன் பண்ண வேண்டிய வேலைக்கு பதிலாக 4 ஐஏஎஸ் அதிகாரிகளை போட்டிருக்கீங்க. டிஏபிஆர் செக்ஷன் நான் ஏற்கனவே பலமுறை இடமலையிலேயே சொல்லியிருக்கேன், திமுகவினுடைய கிளை அமைப்பாக மாறிடுச்சு. அங்கே டிபார்ட்மெண்ட் போனீங்கனாலே செக்ரட்டரியேட்டில் வந்து உங்களுக்கு ஆளே இல்லை, டிஏபிஆர் செக்ஷனில் எம்டியாக இருக்குது, அந்த ஹாலே எம்டியாக இருக்குது, டிஏபிஆர் செக்ஷன் ரூமே எம்டியாக இருக்குது, ஆளே கிடையாது. உங்களுக்கு வந்து 4 அதிகாரிகளை போடக்கூடிய இடத்துக்கு தள்ளிட்டீங்க அப்படின்னா டிஏபிஆர் செக்ஷனை நீங்கள் கம்ப்ளீட்டாக திமுக வழியே அடிமை பிரிவாக நீங்கள் மாற்றிட்டீங்கன்னு தான் அர்த்தம். அப்போ இந்த 4 அதிகாரிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா மக்களுக்கு உண்மையை போய் சொல்லணும், என்னென்ன திட்டங்கள் நீங்கள் செஞ்சுருக்கீங்க, என்னென்னலாம் செய்ய போகிறீங்கிறத உண்மையை சொல்லணும். நீங்கள் வந்து ஸ்டாலின் அழுத்தம் கொடுக்குறாருங்கிறதுக்காக நீங்கள் அங்கே போய் பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கான்னு கேட்டு அந்த மக்கள் வரலைன்னு சொன்னாங்கன்னா அது வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு பெரிய அவமானம். ஸோ அப்போது ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறது உண்மையை இந்த 4 அதிகாரிகள் சொல்லுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ரெண்டாவது, இந்த அதிகாரிகள் நியமனம் கூட என்னை பொறுத்தவரை அவங்களுடைய பணிகளை வந்து கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணிவிட்டு டிஏபிஆர் செக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு இவங்களை வந்து இந்த மாதிரியான திட்டங்களுக்கான பணிகளுக்கு நியமிக்கிறது கூட புதுமையான விஷயம். பட் வந்து இதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா ஐஏஎஸ் அதிகாரிகளை வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது, அவங்களுக்கு எத்தனையோ பணிகள் இருக்குது. உங்களுடைய கவர்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் புகழ் சேர்க்கணுங்கிறதுக்காக, உங்களுடைய புகழ் பாடணுங்கிறதுக்காக அவங்கள வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறது அரசியல் ரீதியாக பயன்படுத்துகிற மாதிரி ஆகிடும், அது சட்டப்படி குற்றம். ஸோ அதை வந்து தவிர்க்கணும், ஸ்டாலின் கவர்மெண்ட் தவிர்க்கணும். இது தொடர்பாக நீதிமன்றத்துக்கு போவாங்கன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போது 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு அம்மா பேசும்பொழுது எல்லா இடத்துலையும் அவங்களோட பேர் தான் வச்சுருக்காங்க, தமிழ்நாடுன்றது மாற்றிட்டு கருணாநிதி அந்த மாதிரி தான் இருக்குது, ஸோ எல்லாத்தையும் அவங்க பேரில் எழுதிக்கோங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2006-2011 பீரியடில் தமிழ்நாட்டின் 67% நிலப்பகுதிகளை வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சுருந்தாங்க திமுக தரப்பினர். அதுக்காக தான் வந்து நில அபகரிப்பு பிரிவு அப்படின்னு ஒரு பிரிவை ஏற்படுத்தி தனி நீதிமன்றங்களை அதிமுக அரசு செல்வி ஜெயலலிதா அவர்கள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண உடனே அதான் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு அவங்க ஏற்படுத்தின நீதிமன்றங்களே இதுக்கான நீதிமன்றங்கள் தான். ஏன்னா அவ்வளவு புகார்கள் போயஸ் கார்டனுக்கு போச்சு. நீங்கள் வந்து போயஸ் கார்டனுக்கு ஒரு ஃபேக்ஸ் அனுப்புனீங்கன்னா இந்த ஃபேக்ஸை உடனே பார்ப்பாங்க. இன்றைக்கும் இந்த ஃபேக்ஸ் நம்பர் அவங்க ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கும் இந்த ஃபேக்ஸ் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உடனே இந்த ஃபேக்ஸ் எடுத்து பார்ப்பாங்க, அதில் என்ன குற்றச்சாட்டுகள் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போதும் நீங்கள் ஃபேக்ஸ் அனுப்புனீங்கன்னா எங்கேயாவது பொதுக்கூட்டத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த ஃபேக்ஸில் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்களோ அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அது உண்மைன்னா அதை மேடையில் பேசக்கூடிய தலைவராக செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நில அபகரிப்பில் வந்து எனக்கு தெரிஞ்சு திமுகவினரை அடிச்சுக்க ஆளே கிடையாது. இப்போ அவங்க பண்ணிட்டு தான் அதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பல்வேறு இடங்களில் நில அபகரிப்பு செஞ்சுருக்காங்க. இது புதுசு கிடையாது. கருணாநிதி அவர்களுடைய பேரை சூட்டுறதும் புதுசாக எனக்கு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் பல்வேறு திட்டங்களுக்கு கருணாநிதி அவர்களுடைய பேரை சுட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்து இன்பநிதியின் பேர் சுட்டாமல் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா வருங்கால முதலமைச்சர் இன்பநிதினு போஸ்ட் ஓடுற அளவுக்கு வந்துட்டாங்க. ஒருவேளை அதுக்கு ரெடியாக இருக்காங்கல்ல, அமைச்சர்கள் ரெடியாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு சீட்டு வேணும், எலெக்ஷனில் ஜெயிக்கணும், வேறு வழி கிடையாது.
ஏன்னா வின்னிங் கேண்டிடேட்டாக அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணப்படுறாங்க டிஎம்கேல. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு சீட்டு கட்டாயமாக கிடைச்சே ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்குது. ரெண்டாவது தேர்தல் நிதி கிடைக்கணும் அவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் வந்து அமைச்சர்கள் இன்ப நிதி வந்தாலும் சரி, இல்லை இன்ப நிதியோடைய பசங்க யார் வந்தாலும் சரி, அவங்களுக்கும் சேர்த்து கூஜா தூக்குறதுக்கு தயாராக தான் இருக்காங்க. இப்போ எடப்பாடி அவர்கள் வந்துட்டு ஒரு மேடை பேச்சு சொல்லியிருக்காங்க, யார் வேணா இந்த இடத்துக்கு வரலாம், தொண்டர்கள் யார் வேணா இந்த இடத்துக்கு வரலாம். ஆனா அதே விஷயத்த வந்துட்டு திமுகவால சொல்ல முடியாது, ஆப்வியஸா சொல்ல முடியாது. அமைச்சர்களாலுமே வந்துட்டு ஒரு இதால இருக்க முடியாது. லைக் ஓகே கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இதால இருக்க முடியாது, ரைட்? ஏன்னா அவங்களே வந்துட்டு மன்னராட்சின்றதை தான் கண்டினியூ பண்றாங்க. அதிமுக வந்து தொண்டர் தொடங்கிய கட்சியில் எம்ஜிஆர் அவர்கள் இணைந்தார். அவர் பேசும்போதே வந்து என்ன சொன்னார்னா, ஒரு தொண்டர் ஒருத்தர் தொடங்கின கட்சியில் என்ன நான் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி, தன்னுடைய அந்த தோட்டத்துக்கு வந்த பத்திரிகையாளர்களுக்கு நீங்கள் பாயாசம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பாயாசம் கொடுத்ததெல்லாம், அந்த விவகாரங்கள் இன்னும் இன்றைக்கி இருக்கிற மூத்த பத்திரிகையாளர்கள் பலருக்கும் அந்த விஷயம் தெரியும். அதே மாதிரி செல்வி ஜெயலலிதா அவர்கள் எப்படி தேர்வானாங்கன்னா, மக்கள்கிட்ட போய் மக்களால் தேர்வு செய்யப்பட்டாங்க. அவங்க வந்து தொண்டர்களாலேயும் மக்களாலேயும் தேர்வு செய்யப்பட்ட ஒரு தலைவர். ஸோ அதனால் வந்து அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும். அவருக்கு வந்து முதலமைச்சர் பதவி வந்து அதிமுக எம்எல்ஏக்களால் கிடச்சிது. அன்றைக்கி வந்து சசிகலா அவர்கள் மீடியேட்டராக இருந்தாங்க. ஏன்னா தற்காலிக பொதுச் செயலாளராக அவங்க இருந்தாங்க, ஒரு மீடியேட்டராக இருந்தாங்க. எம்எல்ஏக்கள்கிட்ட பேசணும், எம்எல்ஏக்களை ஒரு முடிவெடுக்க வைக்கணும், இந்த ஆட்சி வந்து தக்க வச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தாங்க. ஸோ அதனால் பண்ணாங்க. அதனால வந்து சசிகலா அவர்களுடைய காலையில் விழுந்து முதலமைச்சரானார். அவர் வந்து தவழ்ந்து போய் ஊர்ந்து போய், ஏன் நீங்கள் தவழலையா, சத்யசாய் காலில் போய் விழலையா, இவர் சத்யசாய் என்ன சாமியார் ஆகுது, எத்தனை கோடி சொத்துக்கள் டிவிஎஸ் நிறுவனத்தோடு சேர்ந்து எத்தனை கோடி சொத்துக்களை வந்து மூக்க அழகிரி மதுரையில் அடித்து வச்சிருக்காரு. அவருடைய சத்யசாய் நகரில் வீட்டில் இருந்து அந்த குடோன் வரைக்கும் எல்லாமே வந்து சத்யசாய் டீம் அந்த குரூப்போடு சேர்ந்த சொத்துக்கள் தான். அத்தனை சொத்துக்களையும் அடித்து வச்சுருக்காங்க இவங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து பேசலாமா? அடுத்தவர் காலில் விழுந்தார், ஊர்ந்து வந்தார், பறந்து வந்தாருங்க. இன்றைக்கி வந்து திமுக ஊர்ந்து போகலையா, கீழே விழலையா, காலில் விழலையா, இன்பநிதியுடைய கால் கிடச்சாலும் ஊர்ந்து போய் தவழ்ந்து போய் விழுறதுக்கு ரெடியாக இருக்காங்க இன்றைக்கி. அப்புறம் என்ன வந்து ஊர்ந்து போனார், தவழ்ந்து போனார்ன்னு. ஸோ இது வந்து ஸ்டாலினுடைய குடும்பம் மட்டும்தான். அது எப்படின்னா, நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிது அண்ணா அவர்கள் மறைந்ததுக்கப்புறம். அந்த வாய்ப்பை வந்து கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா, எம்ஜிஆர் மூலமாக அந்த வாய்ப்பை வந்து தனக்கான வாய்ப்பாக மாற்றிக்கிட்டார். ஸோ எம்ஜிஆருடைய காலில் விழுந்து எம்ஜிஆர் கிட்ட கெஞ்சி கதறி, என்னை வந்து திமுகவுடைய தலைவராக ஆக்குங்க, நீங்கள் என்ன கேட்டாலும் பண்ணுறேன், கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு என்ன வேணுனாலும் பண்ணுறேன், தொண்டர்களுக்கு என்ன வேணுனாலும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எம்ஜிஆரை போய் சந்தித்ததுனால, எம்ஜிஆர் வந்து நெடுஞ்செழியன் அவர்கள்ட்ட போய் பேசி, நெடுஞ்செழியன் அவர்களுக்கு 5 உறுப்பினர்கள் தான் அன்றைக்கி ஆதரவை தெரிவிக்கக்கூடிய சூழல் இருந்தது. அதனால் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் நெடுஞ்செழியன் அவர்கள் வாபஸ் வாங்கினதுக்கப்புறம் கருணாநிதி அவர்கள் வந்தார். கருணாநிதி அவர்கள் வந்ததுக்கப்புறம் தொண்டர்களுக்கு எதாவது பண்ணுவாருன்னு சொல்லி தான் எம்ஜிஆர் நினச்சார். தொண்டர்களுக்கு எதுவுமே பண்ணல, எல்லாமே தன்னுடைய குடும்பத்தினருக்கு மட்டும் தான் பண்ணார். அதனால தான் கணக்கு கேட்டார் எம்ஜிஆர். நீங்கள் வந்து கட்சியினருக்கு என்ன பண்ணியிருக்கீங்க, கட்சி நிதியை எப்படி பயன்படுத்துறீங்கன்னு சொல்லி எனக்கு கணக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் தான், கணக்கு கேட்கறதுக்கு நீங்கள் யாருன்னு சொன்னதுனால தான் அவர் வெளியிலே வந்தார். அவர் வெளியில் விரட்டி அடிக்கப்பட்டார்னு தான் சொல்லணும். அதற்கப்புறம் கூட தன்னுடைய மகனை வந்து எம்ஜிஆருக்கு நிகராக திரைத்துறையில் அறிமுகப்படுத்தினதாகட்டும், எம்ஜிஆருடைய பாணியிலேயே அறிமுகப்படுத்தி கொண்டு வரதாகட்டும், அதை வந்து மக்கள் ஏற்றுக்கவே இல்லை. இன்றைக்கும் கூட முத்து அவர்களை கேட்டிங்கன்னா மக்கள் என்னை ஏற்றுக்கவே இல்லைன்னு சொல்லுவார். ஸோ அப்படியான ஒரு சூழலில் கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதிக்கு அப்புறம் அடுத்த ஜென்ரேஷன். ஸோ இப்படியான சூழலுக்கு நீங்கள் நடந்துட்டாங்க திமுக. அதனால் வந்து மன்னராட்சி குடும்பம் தான் இன்றைக்கி நடக்குது, மன்னராட்சி தான் இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. இந்த மன்னராட்சியிலேருந்து விடிவு காலம் ஏற்படணும் அப்படின்னு தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக தன்னுடைய சுற்றுப்பயணத்தில் ஒவ்வொரு வார்த்தைகளையும் ரொம்ப யோசித்து நிதானமாக முன் வச்சுட்ருக்காரு. ஸோ அதனால் வந்து அதை ஏற்கிறாங்களா, மக்கள் ஏற்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இந்த மன்னராட்சி வீட்டுக்கு அனுப்பக்கூடிய சூழலில் தான் மக்கள் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதனால் மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிற வார்த்தைக்கு ஏற்ப வாக்களிப்பாங்கன்னு நானும் நம்புகிறேன். டைம் இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளோ விஷயத்தை வந்து தெளிவாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.